எப்போவுமே டிவியில் லைவ்லேயே பார்த்துட்டு இருந்த திருவண்ணாமலை ஜோதியை இந்த முறை முதல் முறையாக நேரில் பார்க்க போகிறோன்னு ரொம்பவே ஆர்வமாக கிளம்பியாச்சுங்க. கூட்டம் இருக்கும்னு தெரியும், ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நினச்சி பார்க்கல. ட்ரெயினை விட்டு இறங்குனதுமே போலீஸ்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணி அனுப்புகிற அளவுக்கு ஸ்டேஷன்லாம் அவ்வளோ கூட்டம். ஒரு வழியாக ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததும் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிரிவலத்தை. ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலேயே ஜோதி அவ்வளோ அழகாக சூப்பராக தெரிஞ்சுதுங்க. ரொம்ப நேரம் நின்று நல்லா ரசித்து பார்த்தோம். நல்லா வேண்டுதல், நல்லா வேண்டிட்டோம். ஜூம் பண்ணி வீடியோ ஆசை தீர எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சரி கிரிவலத்தை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா ஒரு அக்கா பொட்டு வச்சுக்க சொன்னாங்க. விடுவோமா, அந்த பொட்டையும் வச்சாச்சு. நம்மளுக்கு தான் இந்த மாதிரி பொட்டு வைக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும்ல. எப்போவுமே வச்சதில்லை, ஒரு 2-3 மாதம் வச்சுருக்கேன். லாஸ்ட் ஒரு 8 மந்த்ஸாக போயிட்டுருக்கேன். நல்ல ஒரு வைப்புங்க. கூட்டத்தை தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் கையை பிடிச்சி இழுத்துட்டு வா நடக்க ஆரம்பிக்கலாம், நான் பிடிச்சி இழுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடந்துகிட்டே இருக்கும்போது சித்ரா பௌர்ணமி தாங்க லாஸ்ட்டாக எவ்வளோ கூட்டம் பார்த்தது. அதோடு இந்த பௌர்ணமிக்கு சரியான கூட்டம். அப்போ இன்றைக்கே எப்படின்னா தீபத்துக்கு எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. நேற்று அப்படியே அங்கே குபேரலிங்கத்தாண்ட ஒரு அடியார்கிட்ட சங்கு கிடச்சிது. அப்படியே நம்ம சிவனை பார்த்து கொஞ்சம் சங்கு வளர்த்து முடிச்சாச்சு. ரொம்பவே மனநிறைவோட கிரிவலத்தை அப்படியே ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க. எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு 5 ஹவர்ஸ் ஆகிடுதுங்க. உங்களுக்குலாம் எத்தனை மணி நேரம் ஆகும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய ஊர்வலம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. குட்டி குட்டி விக்கிரகம் சிவன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. வீடியோவில் அவ்வளோவா கவர் ஆகலை. ஓகேங்க, முடிஞ்சுது. இனி பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி சென்னைக்கு கிளம்ப வேண்டியது தான். ஓகே.